தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருப்பது மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்திய காவலர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்க தகவல்களை சொல்லுங்க. சென்னையில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் சப்ளை செய்பவர்களையும் கைது செய்ய சென்னை காவல்துறை தனிப்படை ஒன்றை அமைத்திருந்தது. அந்த தனிப்படை போலீசார் பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தி மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் உட்பட போதைப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கும்பலை கைது செய்து வருகின்றனர். அதன் ஒரு கட்டமாக வடபழனி காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய காவலர் ஜேம்ஸ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடன் சேர்ந்த இவருடைய நண்பர் சுரேந்திரநாத் என்பவரையும் வடபழனி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 10 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இவர் பதுக்கி வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஜேம்ஸ் கடந்த 2016ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறப்பு இளைஞர் காவல் படையில் பணியாற்றி இருந்தவர். அதன் பிறகு சீருடை பணியாளராக தேர்வு எழுதி காவலராக பணியாற்றியிருக்கிறார். இவர் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்து போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் மேலும் ஒரு போலீசாருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான தகவல்களையும் தனிப்படை போலீசார் சேகரித்திருக்கிறார்கள். அவருடைய பேர் ஆனந்த் என்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த கைதான ஜேம்ஸ் உடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கில் ஆனந்த், சபீர் ஆகிய இருவருக்கும் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இருவரையும் தேடக்கூடிய பணி என்பது நடந்து வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இவங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்ற கோணங்களில் விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள்.